ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல உபவாச ஜெபத்திலே உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய சமூகத்திலே செலவிடுகிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் அமையும். அவரோடு செலவிடுகிற நேரம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் வீணாய் போவதே இல்லை. ஆமேன். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலே மீட்டு கொள்ளும்படியாக பார்வோனுக்கு ஆண்டவர் யார் அப்படின்றத நிரூபிக்கும்படியாக வேதம் சொல்லுகிறது. அவன் முன்பாக ஆண்டவர் நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து காமித்தார். கிட்டத்தட்ட 9 வாதைகளிலே பார்வோனுடைய இருதயம் கர்த்தருக்கு பயப்படவே இல்லை. 9 வாதைகளும் ஆண்டவர் அனுமதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவனுடைய இருதயம் கடினமானது. அவனுடைய இருதயம் கடினமானது. ஒவ்வொரு வாதைகளும் நடக்கும்போது ஐயோ இந்த வாதம் போயிடட்டும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அடுத்த கொஞ்ச நாள் கொஞ்சம் லிபரலாக இருக்கும்போது அவனுடைய இருதயம் திரும்பவும் கடினமாகி இல்லை நான் உங்களெல்லாம் போக விட மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். திரும்ப ஆண்டவர் இன்னொரு வாதையை அனுமதிப்பார். உடனே இல்லை நான் உங்களை எல்லாரையும் போக விடுறேன், நீங்கள் வேணால் போயிட்டு வர்றீங்களா அப்படின்னு கேட்பான். திரும்ப அவனுடைய இருதயம் கடினமாகும். ஆண்டவர் அடுத்த வாதையை கர்த்தர் அனுமதிப்பார். அப்போ அவனுடைய கடைசியில் 10வது வாதை தலைப்பிள்ளை சங்காரம். அந்த தலைப்பிள்ளை சங்காரம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஆரம்பமாகிறது. வேதம் சொல்கிறது அந்த நாட்டில் கூக்குரல் இல்லாத, அழுகை இல்லாத, மரணம் இல்லாத ஒரு வீடு கூட இல்லையாமா. அப்போ அந்த 10வது வாதையை பார்த்த உடனே நீங்கள் எல்லாரும் போயிருங்க அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான். அப்போது அதுவரையிலையும் அவனுடைய இருதயம் கடினமாக இருந்ததுனால அந்த 10 விதமான நஷ்டங்கள் அவனுடைய தேசத்தில் வந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே இருதய கடினத்தை நமக்கு இருதய கடினம் இருக்கவே கூடாது. எந்த விதத்திலே ஆனாலும் சரிதான். நிறைய பேர் ஒருவேளை இருதய கடினப்படுத்துவார்கள். சிலருக்கு இறங்காத இருதயம் இருக்கும் பாருங்களேன். என்ன சூழ்நிலை வந்தாலும் இறங்காத இருதயம். ஒரு கணவன் மனைவி 2 பேருக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பிரச்சனை வருது. உடனே அந்த மனைவி நான் இனி உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சரி நான் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மனைவி வீட்டில் போயிட்டு என்ன நீ எப்படி அப்படி பேசலாம், நீ பேசக்கூடாது, இல்லை நான் வரமாட்டேன், நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு எந்த தப்பும் பண்ணலை, நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், நீ வந்தா வா அப்படின்னு அந்த கோபத்தில் சொன்ன உடனே இந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் இருதயத்தை கடினப்படுத்தி, என்ன இவ்வளோ சொல்கிறோம், நம்ம ஒரு மன்னிப்பு கேட்குறதுக்கு இவருக்கு இவ்வளோ இதுவாகுதா, கண்டிப்பாக நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி 1 மாதம் தாண்டுது, 2 மாதம் தாண்டுது, 3 மாதங்கள் தாண்டுகிறது. இந்த கசப்பு அப்படியே ரொம்ப அதிகமாகுது. அதுக்குள்ளே அவங்க ஒரு 3 மாதம் கர்ப்பிணியாகவும் அந்த பிள்ளை மாறிட்டாங்க. வயிற்றில் ஒரு குழந்தைய அவ சுமந்துட்டு இருக்குதா. ஆனால் நாளுக்கு நாள் நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு. ஸோ 3 மாதம் இந்த பையன் பொறுத்து பார்த்துட்டு, சரி இதுக்கு மேலேயும் நம்ம சாரி தானே, அவன் போய் விசாரிக்கிற எல்லா இடத்துலையும் மனைவிட்ட ஒரு சாரி கேட்குறதுல என்னப்பா தப்பு, நீ தப்பு பண்ணாதான் சாரி கேட்கணுன்னெல்லாம் அவசியம் கிடையாது, நீ சாரி கேட்டுரு, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆலோசனை சொன்னதுனால ஸோ 3 மாதங்கள் தாண்டி திரும்ப அந்த பையன் சாரி அப்படின்னு கேட்குறான். சாரின்னு கேட்ட உடனே, ஆமாம் நீ 3 மாதம் தாண்டி நீ வருவியா, 3 மாதம் தாண்டி, அப்போ இது வரைக்கும் நீ எங்கே போன, இது வரைக்கும் அப்போ நீ இப்போ வந்திருக்கிற அப்படின்னு சொன்னால் உனக்கு யாரோ உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, உன்னை யாரோ அவமானப்படுத்துகிறாங்க, நீ மற்றவங்களுக்கு முன்னாடி மனைவி வேணும் அப்படின்னு நீ நினைக்கிற அப்படின்னா அதில் ஒரு பிரச்சனை பண்ணி உன் சாரியெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக நீ சாரி கேட்குற, நான் எப்படி ஏற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த 3 மாதங்கள் 5 மாதமாய் மாறுகிறது. அடுத்த 5 மாதம், அந்த 5 மாதத்தில் திரும்ப போய் பெரியவங்க பேசுகிறாங்க, இல்லை அவனா வரட்டும். இந்த மாதிரி இருதயம் கடினப்படுத்தி படுத்தி படுத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு டைம் ஆகிறது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது, இந்த குழந்தை பிறக்கிறதுக்காக நாங்கள் போகிறோம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறோம், எதுவுமே அந்த பொண்ணு வீட்டிலேருந்து இந்த பையனுக்கு எந்த நியூஸுமே சொல்லலை.
அப்போ குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த டேட்டை கூட சொல்லலை. அவங்களாக போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அதற்கு பிறகு ஒரு நண்பர் மூலமாக இந்த மாதிரி வந்து உங்களுக்கு குழந்தை போய் பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, குழந்தையா? ஆமாம், குழந்தை பிறந்துச்சு, தெரியாதா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஐயோ இந்த குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு எப்படியாவது எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பையனுடைய இருதயமும் கடினமாகுது. இல்லை, குழந்தைய நாங்கள் காமிக்க மாட்டோம். அது எப்படி? அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது ₹1 செலவு பண்ணலை, ஒரு ஸ்கேனுக்கு செலவு பண்ணலை. ஏப்பா நீ ஸ்கேனுக்கு செலவு பண்ணலைன்னா நான் வந்து சாரி கேட்டதுக்கு அப்புறம் கூட என்னுடைய இருதயம் கடினமாக இருந்துச்சு. நான் உன்னை பார்க்காம நான் எப்படி இருப்பேன்? நான் பிள்ளைய பார்த்துருப்பேன்ல, அது ஏன் பிள்ளை இல்லை. இல்லை நீ உங்களுக்கு காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து இன்றைக்கி இந்த குழந்தை வந்து 3 வயது 3 வயது ஆயிடுச்சு. இந்த 3 வயது வரைக்கும் அந்த பொண்ணு இருதய கடினமாக இருந்து அப்புறம் அந்த 3வது வருஷத்தில் சமீபத்தில் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி அந்த பையன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகி மனநிலைமை பாதிக்கப்பட்டு, இல்லை நம்முடைய வாழ்க்கையே நம்ம தொலைஞ்சிருச்சு, இந்த பொண்ணு வந்து மனம் திரும்பாது போல, இந்த பொண்ணு மாறாது போலன்னு சொன்ன உடனே ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் சேர்ந்து அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவனை தட்டி கொடுத்து அவனுக்கு கவுன்சிலிங் கொடுத்து, நீ எதுக்குப்பா இப்படி இருக்கிற, அவள் தான் இடுதிரைய கடினமாக இருக்கிறா, அதுக்காக உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிக்காத அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனுக்காக பணத்தை செலவு பண்ணி இங்க இருந்து வெளிநாட்டு வேலைக்கு அவனை அனுப்பிவிட்டாங்க. நல்ல ஒரு வேலை, 6 மாதம் 6 மந்த் 6 மாதத்தில் அந்த வெளிநாட்டில் வேலை அவனுக்கு பிடிச்சி போய் இப்போ அங்கே இருக்கிறான். இப்போ வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அப்படியே லைட்டாக வந்து அவங்க அம்மா அப்பாட்ட இந்த மாதிரி அவர் எப்போ வருவார், அவர்கிட்ட பேச முடியுமா. ஆனால் இப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், என்ன இது, நீ பிள்ளையே எனக்கு காமிக்கல, பிள்ளை பிறந்ததுக்கு நீ எனக்கு சொல்லலை, நீ இப்படி இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இனி நான் வரமாட்டேன், இனி நான் வரவே மாட்டேன், இனி ஊருக்கே வரமாட்டேன், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். 6 மந்த் தாண்டி அந்த பிள்ளை ரொம்ப அழுது, ஆண்டவரே எப்படியாவது கொண்டு வாங்க, எப்படியாவது கொண்டு வாங்க. அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் வந்து சில விஷயத்திற்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, தேவையில்லாத விஷயத்திற்கு நம்ம வந்து மன்னிக்க முடியுமா, நம்ம விட்டு கொடுக்க முடியுமா, அதான் நல்ல விஷயத்திற்கு வந்து நம்முடைய இருதய கடினம் வந்து எப்பொழுதுமே ஆகவே ஆகாது. யாரோட வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அது அப்பாவோடையா இருக்கலாம், அம்மாவோடையா இருக்கலாம். சில நேரத்தில் வந்து அவர்கள் வந்து நம்மளை காயப்படுத்துவார்கள், சில நேரத்தில் வந்து அவங்க வந்து ரெக்கார்ட் ஆகலை, நம்ம வந்து சிலர் வந்து புரிஞ்சிக்காம கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எப்பொழுதுமே ஒன்று தீர்மானம் எடுங்க, என்னுடைய இருதய கடினத்தோட நான் என்ன பண்ண மாட்டேன்னா என்னுடைய நாட்களை கடத்த மாட்டேன். வேதம் சொல்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உன்னுடைய கோபம் வந்து என்ன பண்ண கடவுது என்றால் தனிய கடவுது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தனிய கடவுது. இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் வந்து நீங்க இருதய கடினமா இருப்பீங்களா, நான் மாற மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் இறங்கி போக மாட்டேன், நான் அந்த மாதிரி போய் இருக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே, ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எல்லாம் முடிஞ்சு எல்லாம் பிரச்சனையாகி நீங்க போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போய் நிற்காதபடியே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள். இப்பவே என்ன பண்ணுங்கன்னா, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எதிரி வழியிலே இருக்கும் போதே அவனோட நல்மனம் பொருந்து. எங்க இருக்கும் போதாமா சொல்லுங்க, நம்மை விட்டு சண்டை போட்டுட்டு எதிரி போகும்போது அவன் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள, அவன் அடுத்த வேலைக்கு போறதுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உடனே போயிரு, உடனே போயிரு, டக்குன்னு போயிருங்க, உடனே சரி பண்ணிருங்க. நீங்க யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கலாம், ஆனால் உங்களுடைய பக்கத்துல 100% நியாயமான காரணமா இருக்கலாம், நீங்க நியாயம் உள்ளவர்களா இருக்கலாம். பாஸ்டர் என்னுடைய மேனேஜர் பேசினது தான் பாஸ்டர் தப்பு, என்னுடைய ஓனர் பேசினது தான் பாஸ்டர் தப்பு, இவங்க என்னுடைய மனைவி சொன்னது தான் பாஸ்டர் தவறு, இல்லை என்னுடைய கணவன் நடந்துக்கிட்டது தான் தவறு. 100% உங்களுக்கு முன்பாக நியாயமானதா இருக்கலாம், நீங்கள் நியாயம் உள்ளவர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, கடினப்படுத்திடவே கூடாது, கடினப்படுத்திடவே கூடாது, உங்கள் இருதயங்கள் வந்து கடினமாயிரவே கூடாது. ஆண்டவர் வந்து அதான் கேட்பாரு, எத்தனை நாள், எத்தனை நாள், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்பாய், இன்னும் எத்தனை நாள் இப்படி இருப்பாய்.
மோசே வந்து வேதம் சொல்லுகிறது, மோசையினுடைய காயம் சின்னதில்லை, மோசையினுடைய காயம் ரொம்ப பெருசு. என்னன்னா, அவ்வளோ பெரிய அழைப்பு கொடுத்து அவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை வச்சு அலங்கரித்து அதற்கு பிறகு தன்னுடைய ஜனத்திற்காக வந்து வழக்காடினவன். அப்படின்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டான். இவனுக்கு எகிப்தனுடைய வீட்டில் வளர்ந்தாலும், அவங்க அம்மா வந்து எகிப்தனுடைய ராணியா இருந்தாலும், இவன் மனசு யாரோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கஷ்டப்படுகிற ஜனங்களோட தான் இருக்குது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கஷ்டப்படுகிற ஜனங்களை விடுதலை ஆக்குறதற்கு ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்ட பாத்திரம் மோசே. அந்த மோசைக்கு தெரியும், அதுக்காக தான் என்ன உயிரோட ஆண்டவர் காப்பாற்றினார், அதற்காக தான் நாணல் பெட்டியில வைத்து இந்த குடும்பத்துக்கு என்ன அனுப்பினார், நான் தான் இந்த ஜனங்களுக்கு வந்து நான் தான் வந்து முன்னாடி நிற்கணும், நான் தான் இந்த ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அவன் எடுத்த டூல் இல்லைன்னா அவன் எடுத்த வழிமுறை வந்து ரொம்ப வித்தியாசமானது. ஒன்று நினைச்சுக்கோங்க, நம்ம மூலமா தான் சில காரியத்தை ஆண்டவர் செய்யணும்னு நினைப்பாரு. உங்க மூலமா உங்களுக்கு 100% தெரியும், என் மூலமா தான் ஆண்டவர் இதை செய்ய போறாரு, என்னை கொண்டு தான் இதை செய்ய போறாரு, அதற்காக தான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனா ஆண்டவர் எப்பவுமே வன்முறையினால உங்களை கொண்டு எதையுமே செய்ய மாட்டாரு. நீங்க ரொம்ப கவனமா அதுல இருக்கணும். வன்முறையை கொண்டு, கத்தியை கொண்டு, மோசே இந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஜனங்களை கொண்டு போறதுக்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா நீ என்ன நினைக்கிற அப்படின்னா, எப்படியாவது இந்த ஜனங்களை இந்த இடத்துல இருந்து நான் கொண்டு போகணும், கொண்டு போகிறதுக்கு சண்டை தான் ஒரே வழின்னா நான் எதை போடுறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன், சண்டை போடுறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்லவே இல்லை, உன்னை நான் இந்த ஜனங்களை கொண்டு போறதுக்கு உன்னை நான் வழி நடத்துவேன். ஆனா எதை கொண்டாரு அப்படி இல்லை, கத்தியை கொண்டு இல்லை, கொலையை வைத்தல்ல, சண்டையை வச்சல்ல, நானே வழியை திறப்பேன், நானே கொண்டு போவேன். இப்போ ஆண்டவர் வந்து 40 ஆண்டுகள் வந்து இந்த மோசையை வனாந்தரத்துல வச்சதுனால இவனுடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமாகுது. அந்த லேண்டை பார்த்து கடினமாகுது, அந்த சூழ்நிலையை பார்த்து கடினமாகுது. 40 வருஷம் ஒண்ணுமே இல்லாம உட்கார வச்சிட்டாரு, 40 வருஷம் அடிமையை போல உட்கார வச்சிட்டாரு, 40 வருஷம் அவன் பழக்கம் இல்லாத வேலையில ஆண்டவர் உட்கார வச்சிட்டாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அழைச்சிருக்கிறேன், நீ வான்னு சொன்ன உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன், வேற யாரையாவது அனுப்புங்க, வேற யாராவது அனுப்புங்க. என்னுடைய இருதயம் என்னமாயிடுச்சு, கடினமாயிடுச்சு. நான் திக்குவாயு மந்தனாகவும் உள்ளவன், நான் எனக்கெல்லாம் பேச தெரியாது, அதெல்லாம் வரவே முடியாது. ஆண்டவர் எத்தனையோ கூப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமும் அந்த இருதய கடினம் வந்து அவனை என்ன பண்ணல அப்படின்னா அதற்கு நேராய் கொண்டு போகல. கடைசியில வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவன் மேல ரொம்ப கோபப்பட்டு போகிற வழியிலே அவர் வந்து கொல்ல பார்த்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த ஆரோன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையுமே விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வழிபட பண்ணினவன் ஆரோன். இந்த ஆரோன் என்கிற கேரக்டர் வர்றதற்கு காரணமானது என்னன்னு நினைக்கிறீங்க? காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஆரோன் என்கிற ஒரு கேரக்டர் வர்றதுக்கு என்ன காரணம்? மோசையினுடைய இருதய கடினம் தான் காரணம். ஒன்று நினைச்சுக்குங்க, உங்களுடைய அதுவும் கணவன் மனைவியினுடைய உறவு இருக்கு பாருங்களேன், இந்த கணவன் மனைவியினுடைய உறவுல மட்டும் உங்களுடைய இருதயம் ரொம்ப கடினமாயிடுச்சுன்னா உங்களுக்கே அறியாம உங்களுக்கே தெரியாம ஒரு ஆரோன் அப்படின்ற ஒன்றை முளைக்க பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆரோன் என்னைக்குனாலும் உங்களுக்கு டேஞ்சர். அந்த ஆரோன் என்னைக்குனாலும் பார்த்தீங்கன்னா ஜனங்களை தப்பாக தான் நடத்துவான், அவன் ஸ்பிரிச்சுவலாக கொண்டு போகவே மாட்டான். இந்த ஆரோன் வந்து ஆண்டவர் அனுமதிச்சது கிடையாது. உன்னுடைய தம்பியை நீ உன் சகோதரனை கூட்டிட்டு போன ஆண்டவர் கொடுத்தது கிடையாது. உன் இருதய கடினத்து நிமித்தம் நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்காக தான் இந்த ஆரோனை ஆண்டவர் சரி அவனையாவது நீ வச்சுக்கோ, அவன் உன் வாயோட இருந்து பேசுவான். நிறைய கணவன் மனைவியினுடைய உறவில் பார்த்துருக்கிறேன். இந்த இருதய கடினோன்ற ஒரு காரணத்திற்காக மூணாவது நபராகிய ஆரோன் ஒன்று அந்த சிஸ்டருக்கு யாராவது ஒரு ஆரோன் மாதிரி ஒரு கேரக்டரில் ஒருத்தங்க அமைஞ்சிருவாங்க, இல்லைன்னா பிரதர் சைடில் ஆரோன்ற ஒரு கேரக்டர் உள்ள வருவாங்க. இந்த ஆரோன் என்கிற ஒரு கேரக்டர் உள்ள வந்ததுக்கு பிற்பாடு இந்த ஆரோன்ங்கிற கேரக்டரை நம்ம அழிக்க முடியாது, நம்ம தூக்க முடியாது, அது ரொம்ப கடினம்.
உங்கள் கணவன் மனைவியினுடைய குடும்ப வாழ்க்கையில் 3வது கேரக்டர் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை தூக்குறது, அதை எடுக்கிறது, அதை அழிக்கிறது அப்படின்றது வந்து சுலபமானதே அல்ல. அது ரொம்ப கடினமானது, ரொம்ப கஷ்டமானது. அதனால ஒன்று ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இருதய கடினம் எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இருதய கடினம் எனக்கு வேண்டாம். ஆண்டவர் வந்து அற்புதம் செய்கிறதற்கு கூட என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நமக்கு லகுவான இருதயத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். வாலிப பிள்ளைகளை பாருங்க, நிறைய அம்மாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே இறங்கி 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 போவாங்க. அப்பா 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 சரிப்பா சரிப்பா. ஆனால் அந்த பிள்ளை அந்த பையன் அப்படியே கோச்சிட்டே உட்காந்துருக்கிறது. சும்மாரு, நீ எதுக்கு கொஞ்சிற, எதுக்கு முத்தம் கொடுக்குற, எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? ஏன் எவ்வளோ தப்பு பண்ணது பிள்ளை, தப்பு பண்ணது பையன், தப்பு பண்ணது இவங்களா இருக்கும். ஆனால் சரி பிள்ளை கோச்சிட்டு இருக்கிறாளே, பையன் கோச்சிட்டு இருக்கிறானே, பொக்குன்னு போயிட்டாளே அப்படின்னு நினச்சி சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, உனக்கு ஏதாவது செஞ்சு தரணுமா, எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இருதய கடினத்தோட பிள்ளைகள் வளருவீர்களே. ஆனால் சிலருக்கு வந்து இந்த அடம் அடி அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அடம் பிடிச்சி உன்னை சாதிக்கணும்னு நினைச்சா, உன்னை வாங்கணும்னு நினைச்சா, உன்னை செய்யணும்னு நினைச்சா அடம் பிடிச்சி அதை செய்யாமல் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக செஞ்சிருவாங்க. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த அடம் பிடிச்சி காரியத்தை சாதிக்கிறாங்க பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு முட்டு சந்தில் போய் நிற்பாங்க பாருங்க. அவங்க எங்கேயுமே திரும்ப முடியாது. அவருடைய வாழ்க்கையில் வந்து சில காரியத்தை எல்லாம் அடம் பிடிச்சி வாங்கிடலாம், அடம் பிடிச்சி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு சில காரியத்தை இந்த அடம் முடிக்கிற கேரக்டர் என்ன உள்ள ஒன்று வந்துச்சு அப்படின்னா, சிலது வந்து நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், சிலது வந்து அடம் பிடிச்சி வாங்கி நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் சிலதை அடம் பிடிச்சி நம்ம வாங்கிட்டு அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா விடவே முடியாத மாதிரி வந்துடும். அது ரொம்ப கஷ்டமாகி போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம், சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். எனக்கு பொதுவாக வந்து எனக்கு என்னன்னா, இந்த நாய், எனக்கு நாய் குட்டி நாய் சுத்தமாக பிடிக்காது எப்பவுமே. அப்படின்னா பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சிருக்கிறவங்கள நான் தப்பாலாம் சொல்லலை, என்னமோ தெரில, எனக்கு வந்து இந்த நாய் வளர்த்துறது எனக்கு பிடிக்காது. அது ஒருவேளை எதுனா எனக்கு நான் சின்ன வயசுலேயே வளர்ந்ததாக கூட இருக்கலாம். எங்கள் பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, வீட்டுக்கு காவல் வைக்கிறதுக்கு நாய் வைக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் தேவதூதனே வரமாட்டார் அப்படின்னு பிரசங்கம் பண்ணுவார். எங்கள் பாஸ்டர் உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து வீட்டில் நாய் வளர்த்துறதை வந்து கண்டிப்பாக என்கரேஜ் பண்ண மாட்டார். நாய் வளர்த்துறீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் தேவதூதனுக்கு இடமே இல்லை, அப்போ உங்கள் வீட்டை வந்து ஆண்டவர் காக்க வேண்டாம், நாய் தான் காப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நாய் சத்தம் போடும்னு வச்சுருக்கிறீங்க, அப்போ வந்து எப்படி உங்கள் தேவதூதர் வருவார்னு பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக பிரசங்கம் பண்ணுவார். இதனாலேயே என்னமோ அப்படின்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் வந்து காவலுக்கு நாய் வைக்கிறது இல்லை. ஒரு காலத்தில் நாய் வந்து எதுக்கு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், வீட்டில் திருடங்க வராமல் இருக்கிறதுக்காக தான் நாய் வளர்த்துனாங்க. ஆனால் இன்னைக்கு சில நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் திருடம் வந்தால் கூட அது கத்தாது, அது வந்து என்ன பண்ணினாலும் கத்தாது. அதுக்கு அதனுடைய அந்த மாதிரி நாய் எல்லாம் நிறைய இருக்கிறது. அப்போ வந்து ஒரு விஷயம் வந்து பாஸ்டர் நம்ம சர்ச்சில் இருக்கிற ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு நாய் குட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ அந்த குட்டி எடுத்து வரும்போதே நான் சொன்னேன், இது நமக்கு ஆகாது, இது நமக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே பாஸ்டர் அம்மா சொன்னாங்க, இல்லை ரொம்ப அழகாக இருக்குது, ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் அதை சுத்தமாக பார்த்துக்குவேன் அப்படின்னு. எனக்கு ரெண்டாவது இந்த ஸ்மெல் இருக்குது பாருங்களேன், அது சுத்தமாக ஆகாது. சில வீடுகளுக்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நாய் உண்மையாக நீங்கள் நாய் வளர்த்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தோட்டத்தோடு இருந்தால் தான் பரவாயில்ல, தோட்டம் சுற்றி இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த நாய் வெளியில் போகும், வெளியில் வச்சு குளிக்க வைக்கலாம். ஆனால் இருக்கிறதே ஒரு ரூமு 2 ரூமு, அந்த ரூமுக்குள்ளேயே ஒரு நாயை வளர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீடு முழுக்க நாத்தமாக இருக்கும். அதுவும் வந்து அந்த நாயினுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது நமக்கு சிலர் அதை மோந்துக்கிட்டு ரசனையாக இருக்கிறாங்களா என்ன தெரில, நமக்கு அது ஆகாது அதனுடைய ஸ்மெல். அப்போ நான் சொன்னேன் இது வேண்டாம் நமக்கு ஆகாதுனாலும் அவங்க வந்து இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள், இந்த 10 நாளில் அந்த நாய்க்குட்டி வீட்டை ஒரு வழி பண்ணிருச்சு.
நானா எப்போ வீட்டுக்குள்ளே ஏறினாலும் அந்த ஸ்மெல் வந்தோடனே ஒரு திட்டி தான் உள்ளே போவேன். என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீ தானே சொன்ன, அவ்வளோதான் நாத்தம் அடிக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து இல்லை இதை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இல்லை அது நம்மளால் வச்சு பார்க்க முடியாது, இங்கே வேறு யாருக்காவது கொடுங்க. ஐயோ பாஸ்டர் அதை விற்றா கூட 25,000 ரூபா கொடுக்கும். இல்லை 25,000 ரூபா 50,000 ரூபா, நான் வேணா 2,000 ரூபா தரேன், நீங்கள் எப்படியாவது இதை கொண்டு போயிட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படின்னா அந்த நாய்க்குட்டியை வீட்டிலேருந்து அவங்கள்ட்ட கையில் கொடுத்து ஒரு கும்பிடு போட்டு ஒரு ஜெபம் பண்ணி தயவு செய்து கொண்டு போங்கன்னு சொல்லும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா பாஸ்டர் அம்மா கண்ணில் கண்ணீர் ஊற்றிட்டு இருந்தாங்க. இல்லை எதுக்கு நீ இப்போ அழுற, என்னாச்சு உனக்கு, என்ன பிரச்சனை, நான் ஏதாவது திட்டேன்னா? இல்லை இல்லை செல்லமா மடியில் வளர்ந்துச்சு. அடப்போ நீ வேற. அப்போ வந்து சில காரியத்தை வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே நம்ம வந்து ஒரு சில காரியத்தை வந்து ரொம்ப பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்மளால் விட்டுறவே முடியாது. அந்த முரட்டுத்தனத்தை நம்ம பழகிடக்கூடாது, அந்த இருதய கடினத்தை நம்ம பழகிடவே கூடாது. கெட்ட விஷயங்களை நம்முடைய பிள்ளைகளும் நாமும் பழகாதபடி ஆண்டவர் நம்மளை காத்து கொள்ளணும். அதுவும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் பழகவே கூடாதது என்ன அப்படின்னு சொன்னால் இருதய கடினம். அவள் அப்படிதான், கனவு நிறைய மாப்பிள்ளையை பார்த்து நிறைய அம்மாங்க வந்து ஐயோ அவள் அப்படிதான் சின்ன வயசுலேருந்தே எல்லாத்துக்குமே முரண்டு பிடிப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன். ஏமா உங்கள் வீட்டில் முரண்டு பிடிச்சா ஓகே, என் வீட்டில் வந்து முரண்டு பிடிச்சா நான் என்னமா பண்ணுறது? அது குடும்பத்திற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு முரட்டாளாக இருக்கலாம், நீங்கள் முரண்டு பிடிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் நம்முடைய லைஃப்பில் லாங் டைம் அதை வந்து வெற்றியாகி கொண்டு போக முடியாது. அதனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயனுடைய முதன்மையில் ஆரம்பத்தில் நம்மோட என்ன பேசுகிறார் அப்படின்னா, உன்னுடைய இருதயம் என்னப்பட வேண்டாம் என்றால் கடினமாக வேண்டாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். என்னால் வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போது சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். வனாந்தரத்திலே கோபம் மூட்டினது போல சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு கடினமான இருதயம் வேண்டாம் சொல்லுங்க. முழு இருதயத்தோடு கடினமான இருதயம் வேண்டாம், எனக்கு ஒரு லகுவான இருதயம் வேண்டும், எனக்கு ஒரு இளகின மனது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஒப்புரவாக கூடிய ஆண்டவரே ஒரு மனது எனக்கு வேண்டும். சத்தத்தை உயர்த்தி எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை இட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றார். ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமேன். 128 நாடுகளுக்கு தலைவனான அகாஸ்வேரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய மனைவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்போ அந்த மனைவியை எல்லாரும் உங்கள் மனைவியை காமிங்கன்னு சொன்ன உடனே மனைவியை நீங்கள் ட்ரெஸ் பண்ணிட்டு உங்களுடைய அழகை எல்லாருக்கும் காமிச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க. அப்போ வஸ்தி அப்படின்றது அவங்களுடைய மனைவி, அவங்க பட்டத்து ராணி. ஆனால் அந்த பெண் ரொம்ப நல்ல பெண். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாருக்கும் முன்னாடி என்னுடைய அழகெல்லாம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன ராஜா இப்படி நடக்குது, நீங்கள் சொன்ன உடனே வஸ்தின்றவங்க வரவே இல்லை, இந்த மனைவி கீழ்ப்படியாததுனால ஊரில் இருக்கிற எல்லா பெண்களும் கணவனார அற்பமாக நினைப்பாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்க அந்த ராஜாவுடைய இருதயத்தை என்ன பண்ணிடுவாங்கன்னா கடினப்படுத்திடுவாங்க. இந்த இருதயம் கடினமாகும் போது அங்கே ஒன்று நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், தப்பு தான் பண்ணுங்கிறது என்கிறத உணர்வு அவனுக்கு போயிடுச்சு. நான் கூப்பிட்டது தப்பு, நான் கூப்பிட்டுருக்க கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத எடுத்து போட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து இருதயத்தை கடினப்படுத்துகிற உடனே இருதயம் கடினப்பட்டு அந்த வஸ்தியை பட்டத்து ராணியிலேருந்து போஸ்டிங்லேருந்து கீழே தள்ளிட்டாரு. ஆனால் அவங்களும் போயிட்டாங்க. அடுத்து இந்த போதை தெளிஞ்சு
எல்லாரும் வீட்டுக்குள்ளே போய் அவன் வந்து அந்த விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் மனசில் என்ன தோணுது அப்படின்னா, தான் வஸ்தியை நினச்சி அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கவலைப்படுறாரு. ஐயோ நம்ம தப்பாக நடந்துட்டோம், நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, நம்ம இருதயம் கடினப்பட்டோம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் நீங்கள் எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் அது என்னவா தான் போகும் சொல்லுங்க? அது கண்டிப்பாக தப்பாக தான் போகும். இருதய கடினத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கிற எந்த தீர்மானமாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தப்பாக தான் போகும். கோபத்தோட, எரிச்சலோட, அந்த கசப்போட, அவங்க மேலே இருக்கிற பெரிய வெறுப்போட ஒரு முடிவு எடுக்கிறாங்க பாருங்க, ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க பாருங்க. அந்த தீர்மானம் வந்து பெரிய அளவில் நிலைக்காது. அதனால் நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ ஒசந்தவனா நான் ஒசந்தவனா, இப்படி பார்க்க வேண்டியதே இல்லை. நீ ஒசந்தவனா நான் ஒசந்தவனான்னு நம்ம யார் முன்னாடி பார்த்தாலும் அது வந்து கடைசியில் வந்து சமாதான குறைவாக தான் நிற்கும். அது வந்து வெற்றியாக இருக்காது. அதற்கு மாறாக ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயரில் ஜெபம் பண்ணும், எல்லா விதத்திலும் எனக்கு ஒன்று செய்யுங்க, என்னுடைய இருதயத்தினுடைய கடினத்தை என்னை விட்டு எடுத்து போடுவீராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறேன்? ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை கர்த்தர் தாருங்க ஆண்டவர். தாழ்மை உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவர். மன்னிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், எங்களை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், எங்களுக்கு சொல்லி தந்து நடத்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சொல்லுவோம், வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கைகளை மேல தட்டி ஆவியானவரே. அப்பா, ஒரு நல்ல இருதயத்தை ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. சொல்லோ, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. விருப்பம் இல்லாத, விருப்பம் இல்லாத தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. சொல்லுங்க அல்லேலூயா. விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்ல தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. இப்ப கைகளை மேல உயர்த்தி ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. சொல்லிக்கொண்டே அப்பா, பரிசுத்த ஆவியானவரே. திரும்ப திரும்ப ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவர். அப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நம்பர் 1
முதலாவதாக நீங்க மறக்க கூடாது, நீங்க இருதய கடினத்தின் நிமித்தம் இருக்கும்போது எடுக்கிற முடிவுகள் என்னவா இருக்காது அப்படின்னா, அது சரியாக இருக்காது. சரியாக இருக்காது. கணவன் மேல, மனைவி மேல, குடும்பத்தின் மேல, இல்ல எதின் மேலையும் இருதய கடினமா நீங்க இருந்து எடுக்கிற முடிவோ அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும். அந்த நேரத்துக்கு எல்லாருமே நீ சரியா தான் செஞ்சிருக்கன்னு நீ சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா 10 வருடங்கள், 20 வருடங்கள், 5 வருடங்கள் தாண்டி கண்டிப்பாக என்ன வராது அப்படின்னு சொன்னா அது வெற்றியா இருக்காது. நான் ஒரு விஷயம் வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பு ஒன்று அனுப்புனாங்க. இந்த நீயா நானா அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் டிவியில் நடக்கும். அதனுடைய சின்ன கிளிப்பு. அதில் ஒரு மனைவி ஒருத்தங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையில் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னமோ ஒருத்தருக்கு 2 பேர், ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்து அப்படியே பிரிஞ்சு இவங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு இவங்க தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. 15 வருஷம்னு நினைக்கிறேன், நான் சரியாக மறந்துட்டேன். அந்த அம்மா அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அப்படின்னு சொன்னால், சார் நான் என் கணவனாரை விட்டு பிரிஞ்சு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. பட் ஏன் பிரிஞ்சேன் அப்படின்னா, எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஈகோ தான். நீயா நானா அப்படின்ற ஒரு வெறுப்பு எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால் நான் சரி வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டைவர்ஸும் ஆயிடுச்சு. ஆனால் என் பையனுக்கு இனி கல்யாண வயசு வந்துருச்சு. ஆனால் இப்போ என் கணவனார் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், இருந்தேன். ஆனால் ஒன்று சார், என் பையனுக்கு திருமணம்னு நடக்கும்போது கண்டிப்பாக நான் அவரை கொண்டு முன்னாடி நிறுத்துவேன் சார் அப்படின்னு அவங்க சொன்ன அந்த 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 ஏரியா, அந்த அந்த வேர்டு எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போது ஒரு காலத்தில் அவர் தீமை செஞ்சாரோ என்னமோ தெரியல, அந்த இருதய கடினத்தை, இருதயத்தை கல்லாக்கிட்டாங்க. இன்னைக்கு பிரியறவங்க நிறைய பேர் அப்படிதான் தங்களுடைய இருதயத்தை அப்படியே கல்லாக்கிறாங்க. இருதயத்தை கல்லாக்கி, இருதயத்தை கடினப்படுத்தி ஒரு முடிவு எடுத்தாச்சு. அவ்வளவுதான். அந்த முடிவு அன்னைக்கு நல்லா இருக்குது. ஆனா பலன் குறையும் போது, வசதிகள் குறையும் போது, 4 பேர் கேள்வி கேட்கும் போது, அந்த இருதய கடினத்தின் நிமித்தம் எடுத்த முடிவு என்னவா இருக்குன்னா தப்பா போகுது. அதனால மறந்துடாதீங்க. இன்னைக்கு இங்கேருந்து போகும்போது என்ன ஜெபம் பண்ணணும்னா, நம்ம வாசித்த வசனத்தின்படி, ஆண்டவரே என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு எனக்கு என்ன இருதயத்தை தாருங்க அப்படின்னா, நீங்கள் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமே. எல்லாரும் அந்த வசனத்தை ஒரு 3 டைம் வாசிக்கலாமா? எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனம். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அது மேல கையை வச்சு, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை நம்பர் 2, இரண்டாவதாக நீங்கள் வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம், அந்த 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இளைய குமாரனுடைய சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு தகப்பன் இருந்தான். அந்த தகப்பனுக்கு 2 பிள்ளைகள். அந்த 2 பிள்ளைகளில் சின்னவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், என்னுடைய சொத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய தகப்பனாரிடத்துல வலுக்கட்டாயமாக அந்த சொத்தை வாங்கிட்டு அவன் தூர தேசத்திற்கு போய் அனாவசியமாய் செலவு பண்ணி அந்த பணத்தை அழிச்சிட்டு பன்றியினுடைய தவிடு கூட கிடைக்காம கஷ்டப்படுறான். அதனால சரி, எங்கள் அப்பாவுடைய வேலைக்காரங்க நிறைய பேர் நல்லா சாப்பிட்றாங்க, அதனால எங்கள் அப்பா பிள்ளையா எடுக்காட்டா வேலைக்காரனாவது இருந்துடலான்னு சொல்லிட்டு அவன் மகன் திரும்பி வருகிறார். திரும்பி தன்னுடைய அப்பாவுக்கிட்ட சொல்கிறாரு, உமக்கு விரதமாகவும் பரத்துக்கு விரதமாகவும் நான் பாவம் செஞ்சேன், இனி உங்களுடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை, வேலைக்காரர்கள் ஒருவனாக வைத்துக்கொள்ளும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லைப்பா நீ என் குமாரன் தான் அப்படின்னு சொல்லி
கொளுத்த கன்றை இவனுக்காக அடியுங்கள். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கொளுத்த கண் நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைகளுக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். லூக்கா 15:22. கவனிங்க, இப்போ அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. இப்போ யார் வர்றா அப்படின்னு சொன்னா, மூத்த பையன் வயல்வெளியிலிருந்து கஷ்டப்பட்டு அவ்வளவுதான் காலையில் போனவன், தன்னுடைய குமாரன் திரும்பி வர்ற வரைக்கும் வரல. அவன் வந்து அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. இவன்கிட்ட கேட்கல. இந்த அப்பா வந்து செஞ்சது வந்து நியாயமானு கேட்டால் நம்ம ரீதியில் பார்த்தா நியாயம் இல்லை தான். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ தூரம் பையன் தான் கூட இருக்கும்போது தன்னுடைய பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டு வேசிகளிடத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டு அவன் திரும்பி வரும்போது மூத்த பையனை பார்த்து, இந்த மாதிரி தம்பி வந்திருக்கிறான், அவனை நம்ம ஏற்றுக்கலாமா, இல்லை தம்பி வந்திருக்கிறான் அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுப்போமா அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு பெர்மிஷன் எதுவுமே கேட்கல. ஏன்னா அப்பாவுக்கு உரிமை இருக்குது, தான் பிள்ளை தான். இப்போ மூத்த குமாரன் வருகிறான். வந்துட்டு வீட்டில் இவ்வளோ பெரிய சந்தோஷமான நிகழ்ச்சியை அவனுக்கு தெரியாமலே இந்த சந்தோஷமான நிகழ்ச்சியை அவன் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப கோபமாகுது, ரொம்ப கஷ்டமாகுது. உடனே வேலைக்காரனை ஒருத்தனை கூப்பிட்டு கேட்குறான், என்னப்பா நடக்குதாங்க, இவ்வளவு சந்தோஷமான நிகழ்ச்சி என் வீட்டில் நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறான்னா, உம்முடைய தம்பி என்ன பண்ணிட்டான், திரும்பி வந்துட்டான். உடனே இவனுக்கு ரொம்ப கோபம் வருது. ரொம்ப கோபம் வந்து உள்ளே போக மனதில்லாத இருந்தான். அவன் வீட்டுக்குள்ளே போகலை. ஆனால் அவங்க தகப்பன் தன்னுடைய பையன் மூத்த பையன் வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடனே வெளியே வர, வெளியே வந்து சொல்கிறாரு, சரிப்பா அவன் மரிச்சான், அவன் உயிரோடு எழும்பினான், ஆனால் உன்னுடையது எதையுமே பிடிங்கி நான் அவனுக்கு தரல. இன்னைக்கு என் பேரில் இருக்கிற எல்லாமே உன்னுடையது தான், நான் எதையுமே எடுக்கலை, உனக்குடையது. ஆனால் நீ மூத்த பிள்ளை, அவன் சின்ன பிள்ளை, நான் பாசத்தை மாற்ற முடியாது, இது பெத்த மனசு. அதனால என்னுடைய உணர்வை நீ தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் தப்பாலாம் டிசைட் பண்ணலை. இல்லை எனக்கு இத்தனை நாள் இருந்து நீ ஒன்றுமே அடிக்கலையே, எப்பா நீ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் வளர்க்கப்படலை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆனால் இந்த மூத்த மகனுக்கு என்னமாகுது அப்படின்னா, இருதயம் கடினமாகுது. இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே எனக்கு புரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டியை எனக்கு தாங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இந்த புரிந்து கொள்ளுதல் அப்படின்ற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பாருங்க, புரிந்து கொள்ளுதல், இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அவசியமான ஒரு கிஃப்ட். நான் சொல்லுவேன் இது கிஃப்ட்னு தான் சொல்லுவேன். இது 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 கண்டிப்பாக வேணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மற்றவங்கள்ட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொன்னால், தப்பாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நினச்சிருவாங்களோ, தப்பாக நினச்சிட்டீங்களோ, இல்லை நான் தப்பாக நினச்சி சொல்லலை. ஆனால் இந்த மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனாருடைய உணர்வுகள் எதையுமே புரிஞ்சுக்கல. தன்னுடைய இருதயத்தை கடினமாக்குறாரு. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். தகப்பனார் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, இல்லை நான் வர முடியாதுன்னு சொல்கிறாரு. இருதயத்தை கடினப்படுத்திட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, இவர் இருதய கடினப்பட்டதுனால அந்த ஃபங்க்ஷன் நின்று போயிருச்சா, அந்த சந்தோஷம் நின்று போயிருச்சா? அவங்க உடனே ஐயோ மூத்த பையன் ரொம்ப கோச்சிட்டான், இது நடக்க வேண்டாம்னு கேன்சல் பண்ணிட்டாங்களா? இல்லவே இல்லை. இவன்தான் இவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினானே தவிர ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷம் எந்த விதத்திலும் என்ன பண்ணலைன்னா கெட்டு போகவே இல்லை. பிரதர் சிஸ்டர், ஒன்று நினச்சிங்க. நம்பர் 2, நீங்கள் ரொம்ப இருதய கடினமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்படுறது யார் தான்? பாதிக்கப்படுறது யார் தான் சொல்லுங்க, கேட்கல. நம்ம தான். யார் இருதய கடினமாக இருக்கிறாங்களோ, யார் இருதய கடினமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க, அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க. ஆனால் யார் இருதய கடினத்தை எடுத்து போடுகிறார்களோ அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள், அவர்கள் சமாதானமாக இருப்பார்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நம்புறீங்களா? ஆமென். ஆண்டவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. நான் ஒரு சம்பவத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய
மூத்த மகன் ஜூடா வந்து ஒரு வீட்டில் இருந்து கிளம்பும்போது காலையிலேயே அம்மாட்ட வந்து கோச்சிட்டார். அம்மாவுக்கும் அவனுக்கும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம், ஒரு பெரிய சண்டை. உடனே பாஸ்டம்மா பிடிச்சி நல்லா திட்டாங்க அவனை. நானே எதுக்குப்பா அப்படி திட்டுற, வேண்டாம், இவ்வளோ திட்டிருக்க வேண்டாமே. திட்டின உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா ரொம்ப கோச்சிட்டான். ரொம்ப காலையிலேருந்து யார்கிட்டையுமே எதுவுமே பெருசாக பேசலை. அப்போ நான் போய் சொன்னேன், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி கோபம் தனியாக கிடவுதுன்னு பைபிள் சொல்லுதுப்பா, நீ காலையிலேருந்து இவ்வளோ நேரம் நீ வந்து கோபமாக இருக்கிறியே அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது ரெடி, நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டான். என்கிட்ட ரொம்ப கோபமாகவே இருந்தான். அப்போ நான் சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை நீ ஒரு ஊழியக்காரன், உனக்கு இவ்வளோ கோபம் வரக்கூடாது, நீ பலிபீடத்தில் நிற்கிறவன், நீ இவ்வளோ கோபப்படக்கூடாது, இந்த மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் சொல்லிகிட்டே இருந்தாலும் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தான். அப்போ நாங்கள் வந்து ஏதாவது சாக்லேட் சாப்பிடும்போது சாக்லேட்டை கொடுத்தா எனக்கு வேண்டாம் அப்படி ஒரு 2 டைம் கொடுத்து பார்ப்போம், 3ஆவது டைம் வேணான்னா நாங்கள் விட்டுட்டோம். இந்த மாதிரியே போய் அப்போ நாங்கள் என்ன தீர்மானம் எடுத்தோம்னா, சரி இன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வெளியில் சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவெடுத்தோம். சரி இவன் கோச்சிட்டுக்கான், ஆனால் வந்துட்டான். வெளியில் போனோம், ஒரு கடையில் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணோம். உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இவன் எதுவுமே வேணான்ட்டான். நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்றா, ஒரு தோசை சாப்பிட்றா, இல்லைன்னா கொஞ்சம் சிக்கன் வேணா சாப்பிட்றா, ஏன் எனக்கு வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை டாடி. ஆனால் நாங்கள் 3 பேருமே நல்லா சாப்பிட்டோம். சரி என்ன பண்ணுறது, நம்ம இனி அவன் கோச்சிருக்கான்றதுக்காக நம்ம வைத்த பத்தினி போட்டுற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு எதுலையுமே இறங்கல. வீட்டில் வந்தாச்சு, வண்டியை கொண்டு நிப்பாட்டி வீட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டோம். இப்போ நைட்டு படுக்க போகிறோம். இவன் ஏற்கனவே காலையிலேயே கோவிச்சிட்டு சரியாக சாப்பிடலை, இப்போ நைட்டு சுத்தமாக சாப்பிடலை. அவன் சாப்பிடலைன்னா அவனுக்கு என்ன ஆகும்னா தூக்கம் அது அதிகமாக வராது. இப்போ வீட்டுக்குள்ளே என்ட்ராய் வந்த உடனே ஒரு ஈன குரலில் ஒரு சத்தம் வருது, எனக்கு பசிக்குது, எனக்கு பசிக்குது. உடனே அவங்க அம்மா சத்தம் போட்டு, ஏன் நாங்கள் அங்கேயே சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னோம்ல, நீ சாப்பிடாம வந்தல்ல, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு, எனக்கு பசிக்குதை நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டு அவங்க பாசமாக பாட்டுக்கு மேலே போயிட்டாங்க. எனக்கா கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இவன் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, சரி ஒன்றும் இல்லை ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா ரசமும் சாப்பாடு தான் இருந்துச்சு. வேற வழியே இல்லாமல் ரசத்தை கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பாடை போட்டு ரசத்தோட சாப்பிட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், நல்லா நினச்சிக்கோ, நல்லா நினச்சிக்கோ, சில காரியத்தை வந்து நம்ம இறங்காததுனால நம்ம ரொம்ப கடினமாக இருந்தால் பாதிக்கப்படுறது யார் தான் பாதிக்கப்படுவோம்னா சொல்லுங்களேன், நம்ம தான் பாதிக்கப்படுவோம். ஏன் அப்படின்னா இதுவே நானாக இருந்தேன்னு வச்சுங்களேன், நான் அந்த மாதிரி இருதய கடினமாக இருந்து நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி எனக்கு பசிச்சுன்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா, நான் போய் சாவியை எடுத்துகிட்டு போய் எங்கே சாப்பிட்டுக்கலாம், கடையில் போய் சாப்பிட்டு வந்துடுவேன். நான் வளர்ந்துட்டேன், என் கையில் காசு இருக்குது, என் கையில் வண்டி இருக்குது. ஆனால் அவன் சின்ன பையன். இப்போ நல்லா நினச்சிக்கங்க, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம ஏசப்பா பிள்ளைங்க. ஸோ ஏசப்பா பிள்ளைகளா நம்ம இருக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது. சத்தமா சொல்லுங்களேன். நீ கோச்சா கோச்சுக்கோ, நீ சொன்னா சொன்னிக்கோ, அவ்வளவுதான், நான் கடினமா இருக்கேன், நான் சாகிற வரைக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் ஒப்புரவாக மாட்டேன், நீ என்னைக்குனாலும் எனக்கு எதிரி தான், நான் வரமாட்டேன், நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன், எப்படி அவனுடைய வயசின் நிமித்தமாய் இருதய கடினமா இருந்தாலும் வெளியில போய் அவனால பண்ண முடியலையோ, அதே போல நமக்கு யார் இருக்கா அப்படின்னா நம்மளை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ற. நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எதுவும் பண்ண முடியாது. நம்ம வந்து சர்ச்சில் வந்து உட்கார்ந்த உடனே ஆண்டவர் நம்மோட பேசுவார். திருவிருந்த இறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆண்டவர் ஒப்புரவாக சொல்லிட்டே இருப்பார். ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம யாருமே நிற்க முடியாது. அதனாலே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இருதய கடினத்தை விட்டு நம்ம மனம் திரும்பாவிட்டால், நம்ம மாறாவிட்டால் பாதிக்கப்படுகிறது யார் தான் அப்படின்னு சொன்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நீங்க தான் சிக்காவீங்க, நீங்க தான் அவமானப்படுவீங்க, நீங்க தான் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவீங்க, உங்களுக்கு தான் வியாதி வரும். அதற்கு மாறாக ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு வாச்சது மாதிரி என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு என்ன இருதயத்தை தரும் அப்படின்னா, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பே. இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் தலை மேல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நம்பர் 2, மறந்துடாதீங்க, என்னுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாய் பாதிக்கப்படுகிறது யார் தான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் தான் பாதிக்கப்படுவேன். அவங்க என்ன பிரதர் நிம்மதியா கொரட்டை விட்டு தூங்குவாங்க. தூங்காம இருக்கிறது யார் தான்? அவங்க என்ன பிரதர் மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போய் படுப்பாங்க. சாப்பிடாம இருக்கிறது யார் தான்? சொல்லுங்க. சிலருக்கெல்லாம் அவ்வளோ சண்டை போட்டுட்டு நிம்மதியா என்ன வரும்? அந்த தூக்கம் எப்படி வருதோ நமக்கு தெரியல. சிலர் அவ்வளோ சண்டை போட்டுட்டு வயிறு நிறைய எப்படிதான் சாப்பிட்றாங்களோ தெரியல. ஆனா நம்ம மட்டும் எப்படி உட்காந்துருப்போம் தெரியுமா? ஐயோ, அந்த டென்ஷன் ஆகி எங்கேயுமே போகாம இந்த கேரக்டர்ல நீங்க இருந்துட்டீங்கன்னா உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப தூரம் நீங்க எடுத்துட்டு போகவே முடியாது. சிலர் ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க சிஸ்டர், பிரதர், ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அவ்வளோதான். ஒரு டிவியினுடைய ஒரு நிகழ்ச்சியை பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, ஃபோனில் ஒன்று பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, வீட்டை விட்டு வெளியே போனால் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க, கொஞ்ச நேரம் தூங்கினா ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆனால் நம்மளால அப்படி இருக்க முடியாது. நமக்கு அது சுற்றி சுற்றி நமக்கு முன்னாடி வந்துட்டே இருக்கும். அது நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது, நல்லா ட்ரெஸ் பண்ண விடாது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு ஈர மனசு இருக்குது. நீங்கள் நல்லவங்க, நீங்க ஆண்டவர் கொஞ்சம் பயந்தவங்க. அதனால ஆண்டவரே, என்னை அழிப்பதற்கு நான் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன்னா இடம் கொடுக்கவே மாட்டேன். நான் இருதய கடினத்தோடு நான் வாழக்கூடாது என்கிறது வேதத்துக்காக மட்டும் இல்லை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்காக மட்டும் இல்லை. யாருக்காகவும் தான் சொல்லுங்க. நான் உடனே மன்னிக்கணும். யாருக்காக? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. நான் உடனே மன்னிக்கணும். யாருக்காக? நான் உடனே விட்டு கொடுக்கணும். யாருக்காக? நான் உடனே அடி பண்ணிக்கணும். யாருக்காக? நான் உடனே கசப்புகளை மறக்கணும். யாருக்காக? நான் நல்லா இருப்பதற்காக. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். கடைசி நாட்களிலே ஜனங்களுடைய அன்பு தணிந்து போகும். மனிதர்கள் சிலர் சுகபோக பிரியராய் மாறுவார்கள், மாம்ச பிரியராய் மாறுவார்கள். இன்றைக்கு இருக்கிற உலகம் பொல்லாங்கனுக்குள்ள நிரம்பி கிடக்குது. அன்பு ஜனங்களுக்குள்ள இல்ல. பாசம்னா என்னன்னு ஜனங்களுக்குள்ள தெரியல. ஒரே குடும்பத்துல இருக்கிறவங்க மேலேயே கணவன் மேல மனைவிக்கு பாசம் இல்ல, மனைவி மேல கணவனுக்கு பாசம் இல்ல, பிள்ளைங்க மேல அம்மா அப்பாவுக்கு பாசம் இல்ல, பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா மேல பாசமே இல்லாத ஒரு கடினமான உலகத்துல நம்ம வாழ்றோம். கொஞ்சம் கூட ஈவு இறக்கம், ஒரு சமாதானம் எதுவுமே இல்லாத உலகத்துல வாழ்றோம். மிதிச்சா எவ்வளவு வேணாலும் மிதிக்கிற உலகத்துல வாழ்றோம். பேசினா எவ்வளவு வேணாலும் கேவலமா பேசுகிற ஒரு உலகத்துல வாழ்றோம். ஒருத்தனை பேசுறதுக்கு இன்னதுன்னெல்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஒருத்தன் உங்களை குற்றப்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா உங்களுக்கு விரோதமா என்ன வேணாலும் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்காங்க. எவ்வளவு அதுவும் பாருங்க, இந்த சோசியல் மீடியாவில் இந்த யூடியூப் அப்படின்ற ஒன்று வந்ததுக்கு அப்புறம் உலகமே கெட்டு போயிருச்சு. அதுவும் இதுல அதிகமாய் உலக நாடுகளிலேயே இந்த மீடியாவில் கெட்டு போயிருக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாடு தான் அதிகமாக கெட்டு போயிருக்குது. தமிழ்நாடு தான், அதர் ஸ்டேட் கூட அதிகமாக கெட்டு போகல. தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலே அதிகமான யூடியூப் சேனல்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. டிவி சேனல்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவ்வளவு கெட்டு போய் கிடக்கு இந்த உலகம். ஏன்னா அன்பே இல்லை. எங்க பிரச்சனை நடக்கும், யார்கிட்ட பிரச்சனை நடக்கும், யாரை பேசலாம், யார்கிட்ட எந்த விஷயத்த சொன்னா ஜனங்கள் பார்ப்பாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி ஜனங்களுக்குள்ள போயிட்டே இருக்குது. இவனை குறித்து இப்படி பேசுறோமே அந்த எண்ணம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு நம்முடைய இருதயத்தை கடினமா நம்ம வச்சு இப்படி சொல்லிட்டானே, இப்படி பேசிட்டானே, இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நீங்க நியாயமானவர்களா இருந்தால் கூட நீங்க இருதயம் கடினமாய் இருப்பீர்களே ஆனால்
ஃபங்க்ஷன் நடக்கிறது நடந்துட்டே இருக்கும், ஆடல் பாடல் நடக்கிறது நடந்துட்டே இருக்கும், கொண்டாட்டம் நடக்கிறது நடந்துட்டே இருக்கும், சந்தோஷமா சாப்பிட்றது சாப்பிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ளேயே துக்கமா இருந்தது யாரு சொல்லுங்களேன்? மூத்த குமாரன். ஆனா அத்தனை நாள் அந்த வீட்டுக்கு நல்ல பையனா இருந்தவன் யாரு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, கேட்கல? மூத்த குமாரன் தாங்க நல்ல பையன். அப்பாவுடைய சொத்தை தம்பி புடுங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அப்பாவுடைய சொத்தை பிடுங்காத யாரு? ஆனா இன்னைக்கு அவமானத்தைப்பட்டு ஒரு சந்தோஷம் இல்லாம துக்கத்தோட கோபமா ட்ரிக்கரா உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஏன்? நான் நல்லவன் தான், நான் நல்லவன், நான் நல்லவனா இருந்ததுனால, அவன் நல்லவனா இருந்ததுனால தான் அவனுக்குள்ள அந்த மாதிரி ஒரு இருதயம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பு பண்ணி நீங்க நிரபராதியா இருந்தா கூட உங்களுக்கு என்ன இருதயம் இருக்கக்கூடாதாமா? ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், யாரையோ ஒருத்தரத்துல ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு, மகளே நீ ஒரு தப்புமே பண்ணல, ஆனா நீ தான் சிறுமையை அனுபவிக்கிற. மகனே நீ ஒரு தப்புமே பண்ணல, ஆனா நீ தான் சிறுமையை அனுபவிக்கிற. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, உன்னை கோவப்படுத்தினவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, உன் மனசை கஷ்டப்படுத்தினவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க அவங்க இல்ல, நீ தான் சந்தோஷமா இருக்கணும், நீ தான் சந்தோஷமா இருக்கணும். துன்மார்க்கன் சந்தோஷமா இருக்கிறான்ல, உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்ண அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தவங்க அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவனே துன்மார்க்கனே சந்தோஷமா இருக்கும்போது நீங்க ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரோட வாழ்கிற பிள்ளைங்களாகிய நீங்களும் நானும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டாமா? அப்ப ஏன் அப்படின்னா, என் இருதயத்துக்குள்ள கடினமா நான் நியாயமானவன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களேன்னு நீங்க நினைச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க நியாயத்தை கேட்கறதுக்கு இந்த உலகத்துல யாருமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உங்க உணர்வுகளை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே அப்படித்தான். எல்லாரும் சொல்லுங்க ஒரு 10 டைம், மனுஷன் அப்படித்தான். கேட்கல? கணவன் அப்படித்தான், மனைவி அப்படித்தான், பிள்ளைகள் அப்படித்தான், ஓனர் அப்படித்தான், நாசியிலே சுவாசம் இருக்கிற எல்லா மனுஷனும். கேட்கல? நல்லா சொல்லுங்க, அப்படித்தான். நான் இருந்தா, நான் கடினமா இருந்தா அது யாருக்கு தான் பாதிப்பு அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் உங்களுக்குள்ள வரட்டும். எல்லாரும் இப்படிதாயா. எனக்கு உண்மையான ஒரே ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னா சொல்லுங்க, சத்தமா சத்தத்தை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை மாதிரி நல்லவர் ஒருவருமே. அது ரொம்ப அழகான ஒரு பாடல். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, இயேசு போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. கைகளை உயர்த்தி, உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை பூரித்திட யாரும் இல்லையே, இயேசையா யாரும் இல்லை.
இல்லையே. சொல்லுவோம், யாரும் இல்லை, யாரும் இல்லையே ஏசையா, யாரும் இல்லையே. ஒரு விஷயம் கூட சேர்மை போல சொல்லுங்க, நல்ல தேவன் யாரும் இல்லையே. உங்களை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. சேர்ந்து உம்மை போல என்னை காண்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை புரிந்திட யார் இல்லையே. இயேசையா, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே. இயேசையா இல்லையே, யாரும் இல்லையே. இயேசையா யாரும், யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உங்களை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, சந்தோஷப்படுகிறவர்களோட சேர்ந்து சந்தோஷப்படுங்கள், துக்கப்படுகிறவர்களோடு சேர்ந்து துக்கப்படுங்கள். அவ்வளவுதான். இதான் அண்டர்ஸ்டாண்டிங். சிலர் வச்சுக்குவாங்க, சிலர் தூக்கி வீசுவாங்க. ஆனா இந்த மூத்த குமாரனை மாதிரி யாருடைய வாழ்க்கையும் அமைஞ்சிடவே கூடாது. மூத்த குமாரனை மாதிரி நீங்க இருந்துடவே கூடாது. இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் யார மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னா, மூத்த குமாரனை மாதிரி தான் இருக்காங்க. ஒரு தப்பும் பண்ணல, நல்லவங்க, நியாயமானவங்க. ஆனா ரொம்ப பாதிக்கப்படுறது யாரு? ஒரு வீட்டில் ஒரு பையன் சினிமா பைத்தியம், சினிமா பார்க்குறான். அப்பாவா நல்லா சிகரெட் அடிப்பார், இளைய பொண்ணு பிள்ளையா ஃபுல்லாக ஃபோனு உட்காந்துருக்கும். ஆனால் அந்த வீட்டிலையே ஒரே ஒரு அம்மா முட்டி 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 ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அழுது அழுது ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாதி நாள் சாப்பிடாம உபவாசம் இருந்து ஜோம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் சினிமா பார்க்குற பையன் ஜாலியாக இருக்கான், அவனுக்கு ஒரு நோயும் இல்லை. சிகரெட் அடிக்கிற அந்த ஐயா அவர் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கார், அவருக்கும் ஒன்றும் இல்லை. ஃபோன்லேயே 24 மணி நேரம் உட்காந்துருக்கிற பொண்ணு, அந்த பொண்ணும் ஜாலியாக இருக்குது. அந்த வீட்டிலையே ரொம்ப துக்கமாகி வியாதியா உடஞ்சு போய் படுத்திருக்கிறது யாரு? கேட்கல. இப்ப கேட்கிறேன், ஏன் 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 உலகத்தில் அவங்க சந்தோஷமா, ஆனா சட்டப்படி யார் தான் சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்க? முட்டி முட்டி ஜெபம் பண்ற அம்மா தானே சந்தோஷமா இருக்கணும், கத்தரை தேடுற அம்மா தானே சந்தோஷமா இருக்கணும், உபவாசம் இருக்கிற அம்மா தானே சந்தோஷமா இருக்கணும். நான் நீதியா இருக்கிறேன், கத்தரோட நடக்கிறேன், நான் வாழ்றேன். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த காரியங்களை ஏத்துக்க முடியல. அவங்க அப்படி பண்ணும்போது நமக்கு அதான் வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல், கேட்கல, எரிச்சல் அடையாதே. நியாயக்கேடு செய்யறவங்களை பார்த்து நம்ம எரிச்சல் பட முடியாது, துன்மார்க்கனை பார்த்து நம்ம எரிச்சல் அடைய முடியாது. அது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஐயோ இவ்வளவு கொடுமையா இருக்கிறானே. 2 மிஷினரி ஐயாவையும் 2 பச்சை குழந்தைகளையும் வண்டிக்குள்ள வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறாங்க. கொளுத்திட்டு என்னமோ நான் தான் பாரதத்திற்காக பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க.
நான் தான் பாரதத்தில் அப்படி பண்றேன், தேசத்துக்கு அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள என்கரேஜ் பண்றவன் வந்து 2 பச்சை குழந்தைங்களை பெட்ரோல் ஊற்றி கொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கணும், அவ்வளோ கோபம் வருது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பொல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க, அவங்கள குறித்து நீ என்ன பண்ணாத, எரிச்சல் அடையாத. நம்மளை சுற்றி பொல்லாதவர்கள் இருப்பார்கள், நம்மளை சுற்றி அசுத்தர்கள் இருப்பார்கள். ஆனா நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, அப்படிதான் ஆண்டவரே இது எல்லாத்தையும் சகிச்சுட்டு அவ்வளோ பெரிய தெய்வம் கோவப்படாம அவர் எழும்பி நின்னாருன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா இவங்க அத்தனை பேர் சாம்பல் ஆயிட மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, சத்தமா சொல்லுங்க, நீடிய பொறுமையா அமைதியா. துன்மார்க்கனை பார்க்கிறாரா, அசுத்தனை பார்த்துட்டு இருக்காரா, எல்லாருடைய கண்ணுக்கு தெரியுது. ஆனா கூட அவர் எப்படி இருக்காரு, அமைதியா. சரி போ போ, எவ்வளவு தூரம் போவ, எவ்வளவு தூரம் போவ, கர்த்தர் விட்டு வச்சிருக்கிறார். அப்ப நம்ம என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை, எனக்கு ஒரு கிருபை. நான் எப்படி இருக்கணும்னா லகுவாய் லகுவாய் லகுவாய். நான் நம்புறேன், பிரசங்கம் பண்ணும்போதே உங்களுக்கு நான் ஜெபம் பண்றேன். இது நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள அமருகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க இருதயத்துக்குள்ள அப்படியே அமருது. ஆண்டவர் உங்களை சுகமாய் வைப்பார். நீங்கள் நிறைய வருடங்கள் வாழ்வீர்கள். இந்த செய்திக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப லகுவாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை லகுவா இருக்கும், உங்களுடைய சரீரம் லகுவா இருக்கும், உங்க மனசு லகுவா இருக்கும். கர்த்தர் அதை லகுவாய் மாற்றுகிறதற்காகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னுடைய இருதயம் கடினப்படவே வேண்டாம், கடினப்படவே வேண்டாம். ஒரு லகுவான இருதயத்தை, லகுவான இருதயத்தை எனக்கு கிருபையாய் தருகிற ஆண்டவர், அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு ஒரு அறிவை தாருங்க, மனுஷன் இப்படித்தான் அப்படின்ற அறிவை எனக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் தருகிறவர். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே மனுஷன் இப்படித்தான், மனுஷன் இப்படித்தான், மனிதன் இப்படித்தான். இந்த ஒரு எண்ணத்தை எனக்குள்ள ஹல்லேலூயா அப்படி நான் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாருங்க ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே. கேட்க கேட்க ஆண்டவர் நிறைய பேருக்கு கட்டளை இடுகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்கள் நீதிமான்களை நோக்கி பார்க்கிறது. நான் அவமானம் அடைய மாட்டேன், நான் அவமானம் அடைய மாட்டேன். காரணம் நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்முடைய பிள்ளை. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா சொல்லு.